சுவாமியே சரணமையப்பா. இப்போ கார்த்திகை மாதம் பிறக்க போது நம்ம சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய சுவாமிமார்கள்லாம் வந்துட்டு மாலை போடுறதுக்கு தயாராக இருப்பீங்க. அதே போல் புதிய கன்னிசாமிங்க நிறைய பேர் வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணணுன்ற ஆர்வத்தில் மாலை போடுறதுக்கு தயாராகி இருப்பீங்க. உங்களுக்கு ஐயப்ப விரத முறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் மாலை போடுறப்ப நம்ம எப்படி மாலை அணியணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த காணொலி மூலயமா உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். என் பேர் சாமி குருசாமி. இப்போ நீங்க மாலை போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 நாள் விரதம் இருக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பல வகையான உணவு சாப்பிட்ருப்போம். அந்த உணவுடைய தேக்கங்கள் நம்ம உடம்புல இருக்கும். அது கழியணும் அப்படின்றதுக்காக நாம 3 நாட்கள் வந்து விரதம் இருக்கணும். அந்த விரதம் எப்படி அப்படின்னா சாத்வீகமான உணவுகள், அதாவது சைவ உணவுகளை குறைச்சி சாப்பிட்டு நாம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம 3 நாள் நம்மளை தயார் பண்ணிக்கணும். 3ஆவது நாள் கார்த்திகை 1 பிறக்கும். அன்னைக்கு காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் விடியற்காலில் எழுந்து பச்சை தண்ணி குளிர்ந்த நீர்ல தலைக்கு குளிச்சுட்டு அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மா கிட்டேயும் மாலை போட்டுக்கலாம். அதுவும் தவறு கிடையாது, அதுவும் ஒரு சரியான முறை தான். அதுக்கு அடுத்தபடியா குருசாமி, நீங்க யார் கூட யாத்திரை மேற்கொள்ள போறீங்களோ அந்த குருசாமி கையால நீங்க மாலை போட்டுக்கலாம். அடுத்தபடியா வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கோயிலுக்கு வச்சு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட ஐயர்கிட்ட நீங்க மாலை போட்டு விரதம் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்க மாலை போறதுக்கு முன்னாடி எப்படி உங்களை தயார்படுத்திக்கணும் அன்னைக்கு காலையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளிர்ந்த நீர்ல முதல்ல நீங்க உடலை சுத்தப்படுத்திக்கணும், குளிச்சிடணும். அடுத்ததா நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த மாலை அதை ஃபர்ஸ்ட்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, பசும்பால்ல ஒரு டம்ளர்ல எடுத்து அதில் முக்கி அதை எடுத்துங்க. அடுத்ததா மஞ்சள் தண்ணி அதில் அந்த மாலையை நினைச்சு எடுத்துங்க. அடுத்தபடியா நல்ல தண்ணி அதில் அதை நினைச்சு எடுத்துங்க. எடுத்துட்டு அந்த டாலர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனுடைய உருவத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சுங்க. உங்க நெத்தியிலையும் சந்தனம் குங்குமம் விபூதி இதெல்லாம் வச்சுட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி மாலை போட்டுங்க. அதே போல கோயிலுக்கோ இல்லை குருசாமி கிட்டேயோ போயிட்டு மாலை போட்டுட்டு உங்களுடைய விரதத்தை அன்னையிலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இது கார்த்திகை 1 அன்னைக்கு பண்ணுங்க. 41 நாள் ஒரு மண்டலம் அப்படின்றது விதிமுறை. இது ஐயப்பனே வகுத்தது. அதனால 41 நாள் கண்டிப்பா விரதம் இருங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை முடியாதவங்க அரை மண்டலம் 21 நாள் இருங்க. 21 நாள் இருக்கணும் அப்படின்றது சரி கிடையாது. 41 நாள் தான் நம்மளுடைய சூழ்நிலைக்காக நம்ம 21 நாள் அப்படின்னு மாத்திக்கணும். அதுக்காக எல்லாரும் 21 நாள் விரதம் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்காதீங்க. உடல்நிலை வேலை இந்த விஷயமா இருக்கிறவங்க 21 நாள் கடைப்பிடிங்க. ஐயப்பனுடைய அருளால நல்லபடியா ஐயப்பனை தரிசனம் பண்ணலாம். இப்போ நாம மாலை போட்டுட்டோம். ஐயப்பனுடைய அருளால ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்கு விரதத்தை துவக்கிட்ட நாம எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நாம எழுந்து பச்சை தண்ணியில உடம்பு குளிச்சுட்டு விபூதி சந்தனம், இதுதான் நம்ம இந்து மதத்துக்கு உண்டான இறைவனுடைய அடையாள சின்னங்கள். விபூதி குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு நாம வீட்டுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய கோயில போய் சாமி தரிசனம் பண்ணோம். அதே போல வீட்டுல விளக்கேற்றி வெத்தலை பாக்கு பழம் வச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கல்கண்டோ அல்லது ஏதாவது ஒரு உணவுப் பொருளை வச்சு நாம சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு காலை உணவை நாம எடுத்துக்கணும். மதியம் பார்த்தா நல்லா நிறைச்ச உணவா சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க. காலையில பார்த்தீங்கன்னா ஒரு அரை வயிறு சாப்பிடுங்க. அதே போல இரவுல ஒரு அரை வயிறு சாப்பிடுங்க. இது வந்து நம்ம விரதத்துல இருக்க வேண்டிய முறைகள். நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம போக போற பாதை கடினமான பாதை, மலைப்பாதை. அதே நேரத்தில் இறைவனை தரிசனம் பண்ணும்போது நம்ம ஆன்மாவும் சுத்தமாகணும். அப்போ ஆன்மா சுத்தமாகணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும். உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம எளிய உணவு எடுத்துடணும். காலையில மாலையில இறைவனை தரிசனம் பண்ணுங்க. அதே போல நாம செய்யக்கூடாத சில செயல்களும் இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை போட்டுட்டா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா, நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இல்லை நண்பர்கள் வீட்டுக்கோ போனோம் அப்படின்னு சொன்னா அங்க இரவு தங்கக்கூடாது. அதே போல மாலை போடாதவங்க வீட்டில் நாம உணவு அருந்தக்கூடாது. மாலை போட்ட வீட்டுக்கு நீங்க போயிருக்கீங்க, அவங்கள மாலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் நீங்க சாப்பிடலாம். வீட்டில் பாயில படுக்கக்கூடாது, வெறும் தரையில டவல் விரிச்சு போட்டு படுக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா தொடப்பத்தை வந்து தொடக்கூடாது. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா சுட தண்ணியில குளிக்க கூடாது. அதனால பச்சை தண்ணியில குளிங்க.
அதே மாதிரி மருத்துவத்துக்கு போறப்போ ஊசி இதெல்லாம் உடம்புல குத்தக்கூடாது. அதே மாதிரி விரல்கள்ல இருக்கக்கூடிய நகங்களை மாலை போட்டவொடனே வெட்டக்கூடாது. அதே போல பார்த்தீங்கன்னா தலைமுடி தாடி இதெல்லாம் வளரணும். அதை போயிட்டு நீங்க மாலை போட்டுட்ட உடனே தலைமுடி வெட்டுறது, சேவிங் பண்றது இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யக்கூடாது. இப்போ விரதம் இருக்கிறப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, மனசு சுத்தமா இருக்கு, மனசு சுத்தமா இருக்கு அப்படின்னு. ஒரு சாமி வந்து என்கிட்ட கேட்டாரு, குரு இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தர் வந்து புகைப்பிடிக்கிறாரு, நான் கேட்டதுக்கு மனசு சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு குரு அப்படின்னு சொல்லி. இது நடந்த ஒரு விஷயம்தான் இது. அதை தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்றேன். அப்படி சொல்லும் போது நான் சொன்னேன், அப்படிங்களா அவரை கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரை கூட்டின்னு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னங்க ஐயப்பா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களாமே, இது மாதிரி செய்யக்கூடாது. அந்த மாதிரி செய்யறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு வேற யார் கூடயாவது கூட போங்க, இல்லை நீங்கள் தனியாக கூட யாத்திரை மேற்கொள்ளுங்க. குருசாமின்ற முறையில் நான் உங்களை கூட்டின்னு போக மாட்டேன். ஆனால் இப்போ உங்களை நான் வார்ன் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் கூட நீங்கள் செஞ்சிருக்கலாம். ஐயப்பனுடைய அருளால் அதை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஐயப்பன் கொடுத்துருக்கலாம். இதை நான் சொல்கிறேன். இதோட உங்களை திருத்திக்குங்க, நான் கூட்டின்னு போகிறேன். சப்போஸ் உங்களால் அப்படி திருந்த முடியல அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் எங்களை கூட வராதிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கு. அவர் கூட வர சாமி கேட்டதுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, மனசு சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அவர் கையில சொன்னேன், சுவாமி மனசு சுத்தமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நம்ம எண்ணம் தான் செயல். நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நம்ம உடம்பு செய்யும். அதனாலதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, எண்ணமே செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க புகை பிடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்போ உங்க மூளை வந்து என்ன பண்ணும், உடலுக்கு வந்து ஒரு கட்டளை இடும். என்ன கட்டளையிடும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய தீப்பெட்டி எடுங்க, அந்த சிகரெட் எடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடும். அப்போ இந்த உடல் உறுப்புகள் கை எடுக்கும், இதெல்லாம் செய்யும். அப்போ மனம் ஒரு விஷயத்தை லாய்க்கும் போது அது வந்து மூளைக்கு வந்து கட்டளையிடுது. மூளை என்ன பண்ணுது, உடலுக்கு கட்டளையிடுது. அப்போ நம்ம மனசு என்ன நினைக்குதோ அதை தான் வந்து உடல் செய்யுது. அப்போ மனசு சுத்தம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம மனசு செய்ய நினைக்கிறதுக்கு தானே அறிவு வேலை செய்யுது. அந்த வேலைகள் எல்லாம் வந்து உடல் உறுப்புகள் செய்யுது. அதனால நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசு சுத்தம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. மனசை சுத்தமா வச்சுக்கினீங்க அப்படின்னா அந்த மனசு அறிவுக்கு சொல்லும், புகைப்பிடிக்கணுன்ற எண்ணம் வருது, அதை உடனே கட்டுப்படுத்தி நீ ஒரு ஐயப்பன் பக்தனே, அதனால ஐயப்ப பக்தர் வந்து விரதம் கடைப்பிடிக்கிறீங்க, நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதனால அறிவு வந்து வேலை செய்யாது, அந்த புகைப்பிடிக்கிற இதுவை வந்து அது செயல்படுத்தாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். குரு என்னை மன்னிச்சிருங்க, தப்பு தான், நான் வந்து மனசு சுத்தம் அப்படின்னு சொல்றேன், ஆனா மனசு அதை நினைக்கிறதுக்கு தான் என் உடல் செய்யுது அப்படின்றது எனக்கு புரியல, நீங்க இப்போ புரிய வச்சுட்டீங்க, நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் குரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே போல அவர் அந்த விரதத்தையும் கடைப்பிடிச்சாரு, எங்க கூட நல்லபடியா வந்து சாமி தரிசனம் பண்ணாரு. அதை நீங்க மனசுல வச்சுங்க. எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்திட்டு மனசு சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. மனசு என்ன நினைக்குதோ அதெல்லாம் உடல் செய்யும். அதனால மனசு சுத்தம் அப்படின்ற எதுவும் சொல்லாதீங்க. அதே போல ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன ஐயப்பன் கூப்பிடல, என்னங்க சாமி நீங்க மலைக்கு வரலையா? இல்ல ஐயப்பா, என்ன ஐயப்பன் கூப்பிடல இந்த வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட ஒரு தவறான செயல்தான். ஐயப்பன் நம்மளை கூப்பிட மாட்டாரு, அவரு கூப்பிடவும் கூடாது. நாம தான் ஐயப்பனுடைய அதீதமான பக்தியில அவரை நோக்கி நம்ம போனோம். அப்பதான் அவர் நம்மளை பற்றி பிடிச்சிப்பாரு. ஐயப்பன் வந்துட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்றத செய்வாரு. அதே போல நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய குறைகளையும் அவரு தீர்த்து வைப்பாரு. ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் தான் ஐயப்பன். அப்படி ஐயப்பனை நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது நாம தான் அவரை பற்றி பிடிச்சி தேடி போனோம். ஆனா நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, வேற வேற காரணங்களை சொல்லிட்டு கடைசியில ஐயப்பன் மேலேயே நம்ம பழியை போடுவோம், ஐயப்பன் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இனிமே சொல்லாதீங்க. ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோட மாலை அணிங்க, ஐயப்பனை பார்ப்பீங்க. நாம கார்த்திகை 1ஆம் தேதி காலையில விடிய காலையில மாலை போட்டுருந்தோம். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, எங்க வீட்டுல கொஞ்சம் வெளியில இருக்காங்க, அதனால தள்ளி போட்டுக்கிறேன் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல எங்க சொந்தக்காரங்க வராங்க, அதுக்காக கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி கன்சீவா இருக்காங்க, அதனால போடலாமா வேணாவா அப்படின்னு கேட்பாங்க. விரதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளை சார்ந்த ஒரு விஷயம்தான். மாலை போடுற நாம சந்நியாச கோலம் பூண்டுறோம். எப்போ நம்ம மாலை போட்டுறோமோ சந்நியாச கோலம் பூண்டுறோமோ அப்பயே நமக்கும் குடும்பத்துக்கும் ஒரு பந்தம் இல்லை அப்படின்றதான் அந்த மாலை போடுறதுடைய ஐதீகமே. அப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா, சந்நியாச கோலம் பூண்டு ஐயனையே நினைச்சு அந்த ஐயப்பனையே நம்ம வாழ்வினுடைய ஆதாரமா நாம எடுத்துக்கிட்டு
அவருக்கு போயிட்டு நெய் அபிஷேகம் பண்றதுதான் நம்முடைய அந்த விரதத்துடைய முடிவு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சு விரதத்தை ஸ்டார்ட் பண்றோம். அப்ப நம்ம சொந்தத்தையோ நம்ம சுத்தி இருக்கக்கூடியவங்களுடைய அந்த விஷயங்களையும் நம்ம காரணம் கண்டிப்பா காட்டக்கூடாது. இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்க வீட்டுல இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படி அதுக்காக ஒரு ஒரு 3 நாள் தள்ளி மாலை போட்டுக்கிறாரு, இல்ல ஒரு வாரம் தள்ளி மாலை போட்டுக்கிறாரு அப்படின்னு வச்சுங்க. அடுத்த மாசம் ஏன்னா நம்ம 41 நாள்ல இன்னொரு இதுவும் அவங்களுக்கு வரப்போகுது. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு? நான் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்பேன். அச்சோ, ஆமா குரு, சரி நான் கார்த்திகை ஒன்னே மாலை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா இதெல்லாம் நீங்க கணக்கில் எடுக்காதீங்க. அதே போல மனைவி வந்து இந்த மாதிரி கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாம இறைவன் கிட்ட கேட்கிறோம், நல்ல அறிவான குழந்தையும் அன்பான குழந்தையும் அழகான குழந்தையும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இறைவன் கிட்ட வேண்டுறோம். அப்படி இறைவன் கிட்ட வேண்டும் போது அந்த இறைவன் கிட்ட நேரடியாவே அந்த சபரிமலைக்கு போய் வேண்டதுன்றது இன்னும் விசேஷம் இல்லையா? அதே போல நம்ம விரதம் இருந்து அவரை போயிட்டு வேண்டது அதை விட ரொம்ப விசேஷம் இல்லையா? அதனால நான் சொல்லுவேன், 8ஆம் மாசம் 7ஆம் மாசம் அப்படி இருக்கிறப்போ மட்டும் நீங்க மலைக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தேதி ரொம்ப நெருங்கி வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த நேரத்துல வந்து கணவன் கூட இருக்கணும், அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதி எல்லாம் பண்ணணும். அந்த நேரத்துல அவர் வந்துட்டாருன்னா அது நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஐயப்பன் கிட்ட வேண்டிக்குங்க, குழந்தை எந்த தடையும் இல்லாம ஆரோக்கியமா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க, அடுத்த வருஷம் மலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் காரணமே வழியா அவர் கூட இருந்து பார்த்துக்கணும் அவங்கள அப்படின்றதான் காரணமே வழிய மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. நாம பாத்தீங்க அப்படின்னா இந்த 1ஆவது மாசத்துல இருந்து 7ஆம் மாசம் வரைக்கும் இருந்துச்சுன்னா தாராளமா அவரு மாலை போட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணலாம், நல்ல சுக பிரதர்சனத்துக்கு அவர் வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். அதே போல மாலை போட்டீங்கன்னா நீங்க கம்பல்சரி பூஜைகள்ல கலந்துக்கணும். இப்ப வீட்டுல நடக்கக்கூடிய ஐயப்ப பூஜைகள்லாம் இருக்கு, அதுல கண்டிப்பா கலந்துங்க. அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தமான சில கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கும், சில சந்தேகங்கள்லாம் இருக்கும். இதை குருசாமி கிட்ட சொல்லி அதை நிவர்த்தி பண்ணீங்க. அதே போல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோயில்ல வந்து விளக்கு பூஜை, ஐயப்ப பூஜை இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பா அந்த பூஜைகள் எல்லாம் கலந்துக்குங்க. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு பிற்காலத்துல எப்படி வாழணும், ஒழுக்கத்தோடையும் நேர்மையோட இரபக்தியோட நம்ம எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு பயிற்சி தான் இந்த 41 நாள் மண்டல அந்த விரத முறையாகும். இத ஐயப்பன் நமக்கு இந்த ஐயப்பனுடைய தரிசனத்து மூலியமாகவும் இந்த விரதம் மூலியமாகவும் ரொம்ப எளிய முறையில நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. அதுபடி நாம போயிட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணுவோம். அதே போல இந்த ஐயப்பனுடைய விரத முறைகளும் சரி, ஐயப்பனை பார்க்கக்கூடிய அந்த தரிசன முறைகளும் சரி, விரத முறைகளை மட்டும் இல்லாம மற்ற ஐயப்பனை சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு குருநாதரோ இல்ல பெரிய ஆன்மீக அன்பர்களோ யாரும் இது நமக்கு வகுத்து தந்தது கிடையாது. இதை சாட்சாத் அந்த ஐயப்பனே தான் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காரு. மண்டலராஜா கேட்பாரு, எப்படி உங்களை நாங்க வந்து தரிசனம் பண்றது ஐயப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவரு தான் இந்த வழிமுறைகளெல்லாம் விதிச்சு கொடுத்துருக்காரு. அதுபடிதான் நம்ம நடக்கிறோம், அதுபடிதான் நம்ம யாத்திரை மேற்கொள்ள போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இது சம்பந்தமான இந்த ஐயப்ப விரதங்களை, இந்த பூஜைகளை பத்தியும் நாம யாத்திரைகளை பத்தியும் அந்த யாத்திரைக்கு போகக்கூடிய பாதைகளை பத்தியும் நான் உங்களுக்கு நிறைய அடுத்தடுத்து வீடியோல சொல்றேன். சுவாமியே சரணம் ஐயப்பா.